நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஐயா எடுங்கய்யா. சரிங்கய்யா. ஓகேயா. ஆமாய்யா, அப்போ தான் என் வண்டி போகுதுய்யா. கிளம்பிட்டாங்கய்யா. சரிங்கய்யா. சரிங்கய்யா. சரிங்க. ஓகே ஐயா. வாங்கய்யா, ரைடு போகலாமா? ஆ, உங்கள் தலைமையில் பேருக்குன்னு ஒரு ரைடு முடிச்சுட்டு வாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். முக்கியமான வேலையா? என்ன முக்கியமான வேலைன்னு எங்களுக்கு தெரியாதா? கையூட்டு. எப்பா ஐயா முக்கியமான வேலைக்கு போகிறாராம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லோரும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மேலதிகாரி சொன்னது கேட்கணுமா இல்லையா? எந்திரிங்கய்யா. நீங்கள் முன்னால் போங்க, நான் பில்டப் பண்ணி பின்னால் வரேன். எந்திரி. மேல இடத்துல எல்லாம் பேசியாச்சு சார். ஏய், இவனை பிடிச்ச கொண்டு வண்டியில் ஏற்று. நீ வாயா பின்னால. யோ, இந்த கடைசி டோர் வரைக்கும் தட்டு. ஏதாவது இல்லீகல் சிக்கும் பார்த்து ஒன்று தூக்கிடும். நான் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் தட்டியா. பெண்களாய் பிறப்பதற்கே தவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சமூகத்துல ராணி மாதிரி பொண்ணா பிறக்கிறது ரொம்ப பாவங்க. ராணி எப்படி பாவம் தானே யோசிக்கிறீங்க? ராஜா இல்லாத ராணி பாவம் தானே?
அந்த ராஜா இல்லாத ராணிக்கு ஒரு நாள் ஒரு ராஜா தேவைப்பட்டார். ஆனா அந்த ராணிக்கு கிடைச்சதோ 2 ராஜாங்க. ஹலோ, ஹாஸ்பிட்டலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்தது நாங்கள் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிடி, வந்துடுறேன். டூ ஹவர்ஸில் வந்துடுறேன். வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. பேஷண்ட் நேம் லில்லி. வாங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்க? துபாயில் இருக்காங்க. சாம்பிள்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. யூஸ்வலி 10% தான் மதரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகும். பேட் லக், நமக்கு அமையலை. இம்மிடியேட்டாக நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி தான். பட் நம்ம டீம் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சாரி, என்ன சொன்னீங்க? எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சர்ஜரி பண்ணால் எல்லாம் சரியாயிடுமா டாக்டர்? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, பட் பண்ணித்தானே ஆகணும். சரி, ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். உங்கள் ஹஸ்பண்டை இம்மீடியட்டாக சென்னைக்கு வர சொல்லுங்கள். அவங்க துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒர்க் வீசா முடிச்சு பிஆர்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சாம்பிள் செட் ஆகலை. உங்கள் ஹஸ்பண்டால் மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். அவர் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் பண்ணவே முடியாது. எவ்வளவு சீக்கிரம் அவரை வர சொல்ல முடியுமோ வர சொல்லுங்க. இல்லைன்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து.
டாக்டர் என்ன சொன்னாங்க? பாசிட்டிவ் தான் சொன்னார். இந்த மருந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை கொடுத்துருங்க. சரிங்க. பாய் பேபிமா.
இத பாரு, இந்த கம்போசிஷனை பாரு. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எப்பவுமே பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நீ இந்த மெடிசன்ஸ் எடுத்திருந்தாலும் அன்னைக்கே அபார்ட் ஆயிருக்கும். உங்ககிட்ட எல்லாம் குழந்தை வளருத பார்த்தா குரங்கு கையில கொடுக்கிற பூமாலை மாதிரி இருக்கு. கருமம், என்னதான் வேணும் உனக்கு? குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? அவங்கிட்ட போய் பிளாக்மெயில் பண்ணி காசு புடுங்கிறதுக்கா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல மேம். அப்படி தேடி போய் நின்னாலும் உன்னையும் உன் குழந்தையும் அவன் என்ன ராணி மாதிரியா பாத்துக்க போறான்? பேர் என்ன? ராணி. குழந்தை பேர் என்ன? லிலி. உங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அட்வைஸும் பண்ணி உருப்படுறதுக்கான வழியை காட்டினா என்ன தைரியத்துல நீ திருப்பி போய் அதையே பண்ண? டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்கா? காசு தேவைப்பட்டுச்சு பண்ண. கடைசி ஒரு நாள் தான் பண்ணேன்ற. எவன் மூலமா வந்தான்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கிறதானே? என்ன ஒருத்த மட்டும் இல்லையா? கருமம், என்னதான் பண்ணலான்னு இருக்க? எனக்கு ஒருத்தர் மேல் டவுட் இருக்கு. ஆனா எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியல. ஒரு மயிர் இருந்தா போதும். மைக்கேல், இந்த பையனை தெரியும். ஆமாம், நம்ம காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தான். முன்னாடா விளாட வருவான் இங்கே, இப்போலாம் வரதில்லை. 2 வருஷமாக காலேஜுக்கு கூட வரதில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் ஒரு மாதிரியான பையன்தான். ஊருக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். இப்போ எங்கன்னு தெரில, ஏதோ பர்சனல் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போயிடலாம். அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சரிங்கம்மா. எப்படி இருக்கீங்க?
நான் என்ன ஞாபகம் இல்லையா? நான் மைக்கேலோட டீச்சர். மைக்கேல் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட். எப்படி இருக்கான் அவன்? எங்கே இருக்கான்? ஒரு நிமிஷம். அம்மா, நீங்கள் மைக்கேலோட டீச்சர் தானே? மைக்கேல் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். சாரி, எனக்கு மைக்கேல் பற்றி தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ வீட்டை விட்டு வெளில போனவன் தான். இப்போ வரைக்கும் திரும்பவே இல்லை. சாரி. நீங்கள் அட்லீஸ்ட் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்கிறீங்களா? மைக்கேல் இருக்கானா? என்ன? ஐ மீன் மைக்கேல் எங்கே இருக்கா? அட்ரஸ் தரேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சாரி, சொல்லுங்க. நம்பர் 33 A block. A block, அண்ணா நகர், சென்னை. அந்த அப்பார்ட்மெண்ட்ல அவன் தனியாக தான் இருக்கான். தேங்க்யூ. தேங்க்யூ. மேம் லேட் ஆயிடுச்சு. இது மட்டும் கொஞ்சம் டெலிவரி பண்ண முடியல. நான் அதை பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. மெஷின் சார்ஜ் போயிடுச்சு. சார்ஜ் போட முடியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? இல்லை, என் காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரியே இருந்தீங்க. ஸோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? தானே பார்த்தேன். மிஷன் சரியில்லை போல இருக்கு. நான் ஆஃபீஸ் போய் பார்த்துக்கிறேன். சாரி. தேங்க்யூ. Ha ha ha!
எக்ஸ்பீரியன்ஸில் ஏசி ஆகி 1 வருஷம் ஆகுது. என்ன பிரச்சனை? அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனை. கத்தி குத்து, கற்பழிப்பு, செயின் பறிப்பு, பிக் பாக்கெட், இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு காசு கொடுக்குற தகுதி உள்ள என் செல்ல பசங்கள்லாம் ஏதோ ஒரு ஏரியாவுக்கு பயந்து ஓடிட்டானு. யார் பார்த்த வேலையோ தெரியல. உங்களுக்கு நான் 1 வருஷம் டைம் கொடுக்குறேன் கடவுள். என் மனைவி ஆசைப்பட்ட பிரகாரம் நான் சொந்த வீடு கட்டணும். என் வரலுக்கு சரியான இடத்துல ஒரு மாப்பிள்ளை பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் 1 கோடி ரூபாய் என் பேர்ல நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுறேன். இதையெல்லாம் எப்படியாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படி இல்லைன்னா நான் எக்கு தப்பா எமோஷன் ஆயிடும். வந்திருக்காங்க சார். என்ன அவங்க பயன்படுத்திக்கிறதா இருந்தா உடனடியாக அனுப்பி, எனக்கு அவங்க பயன்படுறதா இருந்தா உள்ள அடிச்சிடுவேன். புரியலையே சார். கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருந்தா கழுத்து பிடிச்ச வெளியே தெரியா, காசோட வந்திருந்தா கனிவோடு உள்ள அடிச்சிடுவேன். புரியுதா? புரிஞ்சிருச்சு சார். பணியை செய். விதி சரியில்லைன்னா வீதியில் விட்டு மிதிக்குமா? இங்கே அப்பால எதுக்கு இங்கே இருக்கிற புகார் கொடுக்க வந்திருக்காளா இல்லை நீ புருஷனாக்க வந்திருக்காளா? என்னை புருஷனாக்கி என்ன பண்ணப்பா? 10ஓட 1 11 10ஓட விட்டுட்டு 12 நோக்கி போவாளா? என் பக்கத்தில் உட்காந்து ஏதோ என்கிட்ட பேசுறது நீ வந்திருக்க. போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னா ஒன்று இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கேயே அப்படியே இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லு. சொல்லுங்கிறல்ல. உங்கள் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. உங்கள் மூலியமா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஓஹோ, உன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். எவன்ட்டையும் போய் குழந்தைய வாங்கிட்டு பழைய தூக்கி ஏன் மேலே போறியா? நான் போய் சொல்லல. என்ன காசு கேட்டு மிரட்டுருக்கும்பளா? அந்த நினைப்போட வந்திருந்தா இங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போயிடும். அந்த மாதிரி கேஸில் புக் பண்ணி முட்டிக்கு முடி தட்டி உள்ள தூக்கி போட்டுருவேன். எனக்கு காசெல்லாம் வேண்டாம். உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும். என் நிலைமை உனக்கு தெரியுமா? இன்னும் 1 வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். ஏதோ சின்ன சின்னதாக மரியாதை ஏற்படுத்தி கௌரவத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன். என் கௌரவத்தில் மண்ணள்ளி போடுறாத. என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. கிளம்புமா. என்னது? லில்லி 1.5 வயசு, போன் மேரோ கேன்சர். இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே அவள் வாழ்க்கையை முடியணுமா? நான் பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. இவளுக்காக நீங்கள் வந்து தான் ஆகணும் சார். நல்லா இருக்குமா? கதை நல்லா இருக்கு. நாங்களும் படமெல்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம், என் வயசு என்னன்னு உனக்கு தெரியுமா? பார், இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு 2 பேர் தான். இன்னொருத்தர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்கள் தான் பண்ணுற தப்பான தொழில். இதில் டைம் டேபிள் போட்டு லாஜிக் சொல்கிறீங்களோ? மரியாதை எதிர்த்து போயிடும் சார். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், வேணும்னா உங்கள் காலில் விடணும். நான் ஒரு போலீஸ், நீ ஒரு பொம்பளை. அழுகாத, அழுக நிறுத்துமா. நீ யாருனா யாரு?
பாருமா, நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாதுண்ணா. என்ன ஆகும்? என் குழந்தை செத்துரும் சார். செத்துரும். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற நீ? ஒரு டிஎன்ஏ டெஸ்ட், ஒரு டெஸ்ட். எடுத்தா இப்படி போகுஞ்சு தான் போகும். என் மேலே நம்பிக்கை இருக்கு. வா டெஸ்ட் எடுக்கலாம். இவன் யாரு? அன்னைக்கு இந்த ஏரியாவோட லோக்கல் எம்எல்ஏ பையன். அவனுக்கே தெரியாம அவ இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? உங்களுக்கு முன்னாடி இவன் தான். ஹாய். வணக்கம் சார். ஃபாதரா? ஆமா. நான் ஏற்கனவே சிச்சுவேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டீங்களா? எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க டாக்டர், எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தான் சொன்னேனே, லில்லியோட ஃபாதர் எப்போ ஊர்லேருந்து வர்றாங்க? லில்லியோட ஃபாதர் எப்போ ஊர்லேருந்து வர்றாங்க? இவங்க தான் டாக்டர் ஃபாதர். சாரி. சிரிக்காதடே. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் ஃபியூ டெஸ்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி சாரோட ஏஜ் என்ன? இல்லை, ஐ மீன் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இந்த ப்ரொசீஜர் பண்ணோம்னா கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்பா, அப்படின்னா நம்மளை எடுக்க மாட்டான், விட்டுருவான். லில்லிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சாருக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகம். அதுக்கான டெஸ்ட் எல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்துடலாம். என்ன, நீங்கள் ஒரு 6 to 7 வீக்ஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது வரும். 6 to 7 வீக்ஸா? கண்டிப்பாக. ஒரு சர்டன் ஆங்கிளில் சாரோட பாடியை பெண்ட் பண்ணி ஸ்பைன்லேருந்து போன் மேரோ எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கோர்ட்டில் கேஸ் ரொம்ப நாள் நடந்தால் நீதி தப்பாக தான் இருக்கும். ஆஸ்பத்திரியில் ரொம்ப நாள் கேஸாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். ரிசப்ஷனில் அட்மிஷன் டீட்டெயில்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கேட்டுக்குங்க. என்ன, கொஞ்சம் அட்வான்ஸாக டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. இனிஷியலாக எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும்? சம்திங் அரவுண்ட் 7 lakhs. அப்போ ஃபுல் ப்ரொசீஜருக்கு 30 to 40 lakhs. எனி ப்ராப்ளம்? டாக்டர், 6 to 7 வீக்ஸ் கன்ஃபார்மா? ஒரு ஸ்பூன். டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. உடம்பு தாங்குமான்னு தெரியல. 55 வயசு ஆயிடுச்சு. ஒரு உசுரை காப்பாற்றிட்டு போகலாம், தப்பில்லை. ஆனால் குடும்பம் இருக்கே, விவரமில்லாத பொண்டாட்டி, கல்யாணம் ஆகாத பொண்ணு, படிப்பு முடிக்காத பையன், பாவம் அவங்க. குனிய வச்சு டாக்டர் ஏதோ குத்தம்னு சொல்கிறான். மறுபடியும் நிமிர முடியுமான்னு தெரியலையே.
நான் என்ன பிச்சையாக போடுறேன்? இது என் குழந்தை, காப்பாற்றுற கடமையை தானே செய்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். ஏம்மா கலங்குற? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. இனிமே நீங்க பர்மிஷன் எல்லாம் போட்டு வர வேண்டாம் சார். இது வரைக்கும் நீங்க வந்தது நான் ஒரு பெரிய உதவியா பார்க்குறேன். ஏம்மா இப்படி சொல்ற? இது வளர்கிற குழந்தை, வீட்டில் 2 வளர்ந்த குழந்தை, அதெல்லாம் நான் மறக்க முடியுமா? அதை நான் நினச்சி தானே பார்க்கணும். சரி, இந்த நேரத்தில் அதை பற்றி நான் பேசிடக்கூடாது. நான் பைத்தியக்காரன் தான். காப்பாற்ற முடியும்னு நினைச்ச பார்த்தீங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாமே. அப்படி ஒருத்தர் இருந்தா நான் ஏன் சார் உங்கள் கூட இப்படி உக்காந்துருப்பேன்? திரும்ப போய் படுத்தாலும் இவ்வளோ பணம் சேர்க்க முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியதான். ராணி, உன் ஆஃபீஸோட பார்க்கிங்கில் தான் இருக்கேன். கொஞ்சம் வெளியே வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராணி, நான் நல்லா யோசிச்சுட்டு தான் இப்போ ஒன்று இங்கே வர சொல்லியிருக்கேன். நம்ம எப்படியும் குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஆனால் அதற்கான காசு என்கிட்ட கிடையாது. அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ சரின்னு சொன்னேன்னு வச்சுக்க, நிச்சயம் அந்த ஆப்ரேஷனுக்கான காசை நம்ம வாங்கிடலாம். எப்படி? எனக்கு முன்னால் ஒரு பையன் வந்துட்டு போனான்னு சொன்னீங்களே, அவன் யார் தெரியுமா? ஒரு அமைச்சரோட மகன். அவன் ஒன்றை மட்டுமா தப்பு பண்ணியிருப்பான், எவ்வளவோ இடத்துல பண்ணியிருப்பான். அதை நம்ம பயன்படுத்தி ஒரு நாடகத்தை போடுவோம். இந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பா சொல்வோம். கௌரவத்துக்கு பயந்து எப்படியும் காசு கொடுத்துருவான். என்ன சொல்ற? இது என் பொண்ணு ராணி. உங்ககிட்ட நாங்கள் 2 பேரும் 2 நிமிஷம் பர்சனலாக பேசணும். மூளைக்கு மசாஜ் கொடுத்தானா பரவாயில்ல, காலுக்கு மசாஜ் கொடுத்து கவுந்து கிடக்குறானே. வெயிட் பண்ணலாம். நீங்கள் நாய் வளர்த்துருக்கீங்களா சார்? ஏதோ ஒரு நாய் இல்லை, பக்கு. அதான் மூஞ்சி அடிச்சு நசுக்குன மாதிரி இருக்குமே. நாங்கள் யாப்பா நாயை வளர்க்கணும்? 30,000 செலவு செஞ்சு நான் வாங்கினேன். ஆசையாக பட்டுன்னு பேர் வச்சேன். சரி. அப்புறம் அதுக்கு என்ன ஃபுட்டு, மெடிசனு, லீஷு, காலரு, இன்ஜெக்ஷனு, சூயிங் போனு, சூயிங் காங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்பா, டெய்லி முட்டை, வாரத்தில் 2 நாள் சிக்கனு, கால்சியம் டேப்லெட்டு. ஏழைக்கு கிடைக்காது, பணக்கார நாய் கிடைக்குது. கண்டத்தையும் தின்னாமல் இருக்கிறது ஒரு மவுத்து மாஸ்க்கு. ஓஹோ. இவ்வளோவும் செஞ்சு திடீர்னு அதுக்கு உடம்பு சரியாமல் போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும். இது போக அதுக்கு அடித்த ஃபர்னிச்சரு, பெட்டு, ஷூவு, சாக்ஸு, அது ஒரு லிஸ்ட்டே போகும் சார். ஒரு வயசானதும் பட்டுக்கு ஹீட் வந்துடுச்சு. அதான் வயசுக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஹீட்லேயே மேட் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு அடுத்த ஹீட்டு வரதுக்குள்ளே எப்படியாவது ஒரு கேசிஐ சர்டிஃபைட் மேல் தேடுது இருக்கே.
ஒரு மேட்ரிமோனியல் சைட்டில் பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணுறதே ஈஸின்னு தோணும். சில வாட்டி ஃப்ளைட் ஏறி போய் தான் மேலே பிடிக்கணும். அப்படி தான் நான் பார்த்து வளர்த்தேன் பட்டை. ஒரு நாள் எங்கள் தாத்தாவோட திவசம். அவருக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே பண்ணி வச்சு சாமி கும்பிடுவோம். அவருக்கு கருப்பட்டி பாயசம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தான். நான் சாப்பிட்டு பட்டுக்கோ ஒரு பவுல் கொடுத்தேன். நான் பகலே தூங்க மாட்டேன் சார். அன்றைக்கின்னு பார்த்து அசந்து தூங்கிட்டேன். அது திடீர்னுட்டு ரோட்டில் தெரியுற திறனை கூட போய் மேட்டர் பண்ணி வந்துடுச்சு. பட்டு பண்ணது தப்பு தான் சார், தப்பு தான் சார். நீங்கள் ஏன் இடத்துல இருந்தீங்கன்னா பட்டை மன்னிச்சிருப்பீங்களா? நான் மன்னிச்சிட்டேன். சரி, அது யார் கூட பழகினாலும் பரவாயில்ல, அது ஏன் பட்டு, நான் பார்த்து வளர்த்த பட்டு. இப்போ அதுவும் தாண்டி பட்டு போட்ட 2 குட்டியும் சேர்த்து வளர்த்தேன். இப்போ நான் பட்டு, மீனு, புஜ்ஜி 4 பேர் சந்தோஷமாக இருக்கும் சார். ஓ, இவன் நாயோட உன் குடும்பம் நடத்துகிறோன்னா? எங்கே பட்டு குட்டி இருந்தோம். இப்போ அந்த 2 குட்டிகளுக்கும் 3 வயசாயிருக்கும் சார். ஆமாம், பாப்பாவுக்கு என்ன வயசு ஆகுது? 19 மாதம் ஆகுது இல்லை? ஓ, சூப்பர். சரி, குழந்தைக்கான எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ தம்பி. எதுக்குடா கையெடுத்து கும்பிட்ற? தம்பி என்ன உனக்கு பிச்சையா போடுறாரு? அவர் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவர் கடமை செய்தார் இல்லை தம்பி? ஆமாம். தப்பு செய்யணுன்ட்டு தப்பா பேசுறது தப்பே கிடையாது. என் குழந்தைய பார்க்க முடியுமா ஒரு வாட்டி? கண்டிப்பாக தம்பி, பார்க்கலாம். சூப்பர் சார். அப்புறம் நாங்கள் வரட்டுமா சார்? ஒரு நிமிஷம். என்னாச்சு? இந்த விஷயம் என் அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நீங்கள் வழியெல்லாம் பண்ணிட்டீங்களே, அப்பா கிட்ட நாங்கள் அதுக்கு போகிறோம். அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் சார், புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லையா? ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய போத வஸ்து எல்லாம் டேபிளில் கிடக்கு. என்ன இவன் மினிஸ்டர் பையன் இப்படி இருக்கான்? வார்த்தையை காப்பாற்றோன்னா பழமா வரோம். தேங்க்யூ.
பார்க்கலான்னு வந்தேன். வெயிட் பண்ணுங்க. என்ன இது? குழந்தைக்காக தான். நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே போதும். வீட்டு பக்கம் எல்லாம் வராதீங்க. பார்க்குறவங்க தப்பாக நினைக்க போகிறாங்க. குழந்தைய பார்க்கலான்னு வந்தேன். குழந்தை பேர் என்ன? லில்லி. லில்லி. பார்க்கலாமா? அரக்கி அடி போற கண்ணால போட்டு தள்ளாத எதுக்கு ராவடி அழகி என்ன பேரழகால காலி பண்ணாத திருடி கண்ணுக்குள்ள அலைஞ்சு நெஞ்சுக்குள்ள நுழைஞ்சு நீ அலுங்காம குலுங்காம உசுருல நிறைஞ்ச ஒரு வானவிலாட்டம் நெஞ்சில வந்து வண்ணங்களால தெளிச்சு போற மனச கட்டி இழுத்து போற இன்னும் என்னென்ன செய்வியோ ஒன்னராட்டினமா நான் சுத்துற நிழல கூட நிலவ போல ரசிச்சு பாப்ப குழந்தை போல நீதான் என்னோட உலகமே. பல கோடி பேர் வாழும் பூமியில மகளாக பிறந்த பல ஜென்மம் நாம் வாழ என் நெஞ்சில ஆயுரேக வரைஞ்ச மனசுல மணக்குற பூவே ஒரு நிமிஷம் ஒன்ன பிரிஞ்சா கொடுமடி. சாப்பாடு விடணும். கட்டு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு சாப்பிடு. குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எப்போவாது தானே, ஒன்றும் ஆகாது. குழந்தைக்கு யார் என்னன்னு தெரியாது. அவகிட்ட க்ளோஸாக பழகாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடிச்சு என் நெஞ்சில நதியாய் நனைகிறியே கண்ணே உனக்காகத்தானே என் உசுரே ஒளி வீசும் எதிர்காலமே. கண்ணுக்குள்ள அலைஞ்சு நெஞ்சுக்குள்ள நுழைஞ்சு நீ அலுங்காம குலுங்காம உசுருல நிறைஞ்ச ஒரு வானவிலாட்டம் நெஞ்சில வந்து வண்ணங்களால தெளிச்சு போற மனச கட்டி இழுத்து போற இன்னும் என்னென்ன செய்வியோ ஒன்னராட்டினமா நான் சுத்துற நிழல கூட நிலவ போல ரசிச்சு பாப்ப குழந்தை போல நீதான் என்னோட உலகமே.
வெளியே இருக்கேன்டா, ஃபேமிலியோடு இருக்கேன்டா. அப்புறம் பண்ணுறேன், பண்ணுவேன். 2 சாரிங்க. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுன்னு அழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. அதான் எல்லாமே சரியாக போதில்ல. அதான் ஒரு சேஞ்சுக்கு உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு வெளியே வரலான்ட்டு. முக்கியமாக லில்லிக்காக. ஓகேல லில்லி? நீங்கள் லில்லியோட ட்ரீட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுவே போதும். அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் லில்லியை கூட்டிட்டு இத பாருங்க, அப்படிலாம் அனுப்ப முடியாதுங்க. குழந்தையோட மதர் வராம அனுப்ப முடியாது. 10 நிமிஷம் கூட ஆகாது. தயவு செஞ்சு போயிடுங்க. குழந்தையோட மதர் வேலையில இருக்காங்க. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? இத பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்ல. நான் இவ்ளோ நேரம் லில்லியோட அப்பா நான் தாங்க. நீங்க என்ன மறுபடியும் குழந்தை கேட்டிட்டு இருக்கீங்க? மேடம் இங்க வாங்க. யாருங்க இவரு? குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு. சாரி லில்லி, மானத்தை வாங்க. அது எது இருந்தாலும் வெளியே போய் பேசலாம். லவ் பண்ணுறேன். அவங்க 2 பேரையும் யூஎஸ் கூட்டிகிட்டு போயிடலான் இருக்கேன். பெஸ்ட்டு. உட்காருங்க சார், உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இங்கே தான் தம்பி இருக்கேன். இல்லை சார், வெயிட்டர். இட்ஸ் ஓகே. என்ன சாப்பிட்றீங்க சார்? இங்கே சிக்கன் சாண்ட்விச் சூப்பராக இருக்கும். சிக்கனா? இன்னைக்கு கிருத்திகை, நான்வெஜ் தொடங்கும். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. பிடிச்சிட்டும். என்ன ஆங்கோலாக இருந்தாலும், ஆக்சுவலாக என்ன இருந்தாலும் நான் சாய்பாபா கோயிலுக்கு போயிடுவேன். நீங்கள்? சாய்பாபா கோயில். நல்ல ஹாப்பி தம்பி. தேங்க்ஸ் சார். சாருக்கு 2 சாண்ட்விச்சு, சீஸ் கம்மியாக போட்டு. சரிங்களா சார்? சார் அது நான் குடிச்சது. நீ இங்கே குடிச்ச தண்ணி தான் தம்பி நான் குடிச்சிட்டேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ஒன்றும் இல்லை மாமா. மாமா? பொண்ணோட அப்பா. அப்போ நீங்கள் தானே மாமா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியே வந்து சிரித்து பேசி ஏதோ கவலை இல்லாமல் ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அப்பா அம்மா யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டேன். ஒரு பொண்ணு இருந்தா, இப்போ அதை பற்றி நினச்சாலே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது சார். வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு நினச்சேன். ஆனால் உங்களால் என் வாழ்க்கையே திருப்பி கிடச்ச மாதிரி இருக்குது சார். எப்போ வந்தாலும் என்கிட்ட பேசி பேசியே வாம பண்ணிக்கிறானே. பொண்ணு எந்த பொண்ணு? காசு கைக்கு வர்ற வரைக்கும் இவனுக்கு கம்பெனி கொடுத்துட வேண்டியது. லில்லி, well look who I ran into. Crowd coincidence. Please flirt at fate. This is meant to be. பேங்கோட நேம் இவ்வளவு லெங்தாவா? ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா 45 லட்சம் வேண்டாம், ஒரு 43 லட்சம் போதும். 2 லட்சம் நான் எப்படியே ஏற்பாடு பண்ணிடுறேன். இல்லை, ஒரு குடும்பத்தை நடத்தி ஒரு பொண்ணு பெற்று இதில் வேறு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்கள் சுமையை இறக்கி உங்களை நிம்மதியாக இருக்க விடலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ தம்பி. காசா செக்கா? என்ன மாமா, நம்ம குடும்பத்துக்குள்ளே காசில் ஒரு மேட்டரா? டேடியா விளையாடாதீங்க மாமா. உங்கள் பொண்ணு என் பொண்ணு 2மே சேர்த்து அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிடலான் இருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்ட். எதுக்கு? விவரம் தெரியாதவங்களை வெளிநாட்டில் கொண்டு நிற்க வச்சுட்டு
வரவு போகிறவனை கை வைக்கிறதுக்கா? ஐயோ கோவாயிடக்கூடாது, வலிக்கே போவோம். அவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லையே. இன்னும்மா நீங்கள் நமக்கு தான் ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே. உள்ளே இருக்கிற பசங்களாம் நம்ம பசங்க தான். தற்காலன்னு சொன்னால் டப்புன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. விளையாடாதீங்க தம்பி. இல்லை மாமா. மாமான்னு சொல்கிறது நிறுத்துப்பா. சரி மாமா. அங்கிள், அவங்க 2 பேரையும் அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஷட் அப். என்ன புத்திசாலி நினச்சிட்டு இருக்கீங்க? சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுறியோ? இந்த புத்தி உனக்கு ஏற்கனவே எங்கேயே போச்சு. இந்த வா, தேவையில்லாமல் பேச நிறுத்திடு. உன் டைம் பேச நான் தான் கிடைச்சனும். அன்னைக்கு பணம் தரணும் ஒத்துக்கிட்டீங்களா? 45 லட்ச ரூபா பணத்தை கொடு. ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடுக்குற வேற மாதிரி ஆயிப்போயிராமா. என்னடா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ, என் பணம் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியுமியா? பணத்தை வை முதல்ல. உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுட்ருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஏதோ ஒரு மரியாதைக்காக உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் பொண்ணு, எங்கள் வாழ்க்கை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஓ வாழ்க்கை, ஓன் குடும்பம், ஓன் பொண்ணுன்னு இப்போ தான் தெரியுதா? இந்த அக்கறை ஏற்கனவே எங்கே போச்சு? திரும்பவும் சொல்கிறேன், அறிவுஜீவி மாதிரி பேசாத, பணத்தை உடனே வை. பெரிய புத்திசாலித்தனம் நினச்சி முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். வெயிட்டர், 2 லார்ஜ். பெத்த பொண்ணை பிரார்த்தல் பண்ண விட்டுட்டு ஒழுங்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவ தப்பு இல்லை, நீ வளர்த்த விதம் தப்பு. உன் பொண்ணே வளர்க்க தெரில, இது ஏன் பொண்ணு வளர்ப்பியா நீ? உனக்கு முடிஞ்சா என்ன வேணா பண்ணிக்கோ. நாங்கள் அமெரிக்காவுக்கு போகிறோம். ஒழுங்கு மாதிரி தான் பில் கட்டிட்டு போ. ரைட்டு, இது மாதிரி 4 குண்டாயா. கையை விட்டா என்னடா சிரிப்பு? வந்த வேலையை பாருடா. என்னடா பாக்குறீங்க? வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, காசு கொடுத்து போயிட்டே இருக்கடா. மீனிங்லெஸ்ஸா கோப்படம் பார்த்துக்கிட்டு எல்லாம் தூக்கி உள்ள வச்சு நகட்டி. யோ, எவ்வளோயா காசு? நான் சாப்பிட்டதுக்கு இவங்க 6 பேர் எண்ணி டிவைட் பண்ணி காசை வாங்கிட்டு, சரியா? பிள்ளை கூட வாங்கி விடு. ஊங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, பொண்டாட்டி இப்போ டைவர்ட் பண்ணி ஓடி போயிடுவான். அடுத்த அவமானத்தில் சிரிப்புகளா உங்களுக்கு? என்னம்மா, பியூட்டி பார்லர் போயிட்டு மூஞ்சிக்கு டிங்கரிங்கெல்லாம் அடிச்சு ரெடி ஆகிட்டியா? சார், ஒன்றும் புரியலையா? அதான் நீ அமெரிக்கா போக போறிய. பாஸ்போர்ட் வேண்டாம், நல்லா மினிக்கிட்டு போய் நின்னா தானே தகவல் கவுண்டர் உடனே ஓப்பன் பண்ணி பாஸ்போர்ட்டை நொட்டுவான். சார் ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலையே. ஏய், 59 வயசாகுது. உன் மேலே இறக்கப்பட்டு உனக்கு உதவி செய்யணும்னு இறங்கி வந்து நின்னா ஒரு பச்சை குழந்தைய படக்கு நடிக்கிற மாதிரி இந்த பரதேசி போய் அடிச்சுட்டு ஓடுறான். 59 வயசுல ஒரு குழந்தைக்கு நீ அம்மா வாக்குற சக்திமான் நான். சார், நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அமெரிக்கா சொல்லுவீங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். நீ எதை காமிச்சு மயக்கிறப்ப எனக்கு தெரியாதா? புரிஞ்சு போச்சு. சார், இப்படியெல்லாம் பேசாதீங்க சார். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இந்த சென்டிமெண்ட் ரோமத்துக்கு நான் இனிமே ஏமாற மாட்டேன். புரிஞ்சு போச்சு. ஒரு பணக்கார பையன் வந்துட்டான். கோடி கணக்கில் அவனால பெறட்ட முடியும்னு தெரிஞ்சு போச்சு.
ஓடிய பார்த்தவன கேடி நீ குழந்தைய மறந்துட்டேன். பார், இன்னொரு முறை லில்லி நொல்லின்னு என் பக்கத்தில் வருவே இல்லை. இது பாருங்க சார், எதுவா இருந்தாலும் நேர்ல வாங்க, பேசிக்கலாம். அப்படியே வேற கொடுத்தா உனக்கு கடிக்க தெரியாது உனக்கு. லில்லி நொல்லின்னு பக்கத்தில் வா, அப்பா பார்த்துக்கிறேன் நான். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் மற்றவங்க வீட்டு துணி எடுத்துக்கிட்டு இருக்க? நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்புறோமா? எங்கே போகிறோம்? லில்லியோட ட்ரீட்மெண்ட்காக இங்கேருந்து தூரமாக போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. நம்ம லில்லியை நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமே. உங்கள் அப்பனை மாதிரி அறிவு இல்லாமல் பேசாதீங்க. அவருக்கு தான் அறிவு இல்லை. லில்லியோட ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க வேண்டாமா? அவரை விட நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. ஏன்? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த ஆள் திருப்பி உங்களை அங்கே தான் அனுப்புவான். என் வாழ்க்கை எப்படி போகுதோ போகட்டும், நான் அதை பார்த்துக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல. என்ன எத்தனை நாளாக தெரியும்? ஒரு 10 நாளா? நீ இந்த வீட்டுக்கு வர, அவளை சிரிக்க வைக்கிற, பாசம் இருக்கிற மாதிரி காமிக்கிற, இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு எனக்கு தெரியாது. நீ இப்போ பார்க்குற மாதிரி என்ன ஒரு நாள் பார்க்க மாட்டேன். என்ன இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் எனக்கு வேணும் ப்ளீஸ். தம்பி, நான் சொல்ற
லில்லி தூங்கிட்டாங்களா? இப்போ தான் தூங்கினா. ஓகேங்க, நான் சும்மா தான் கால் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆ உங்களை பார்த்தா நல்லா தான் தெரியும். அதுக்கு நான் தான் எல்லாம் உண்மையாக சொல்லிட்டேனே. ஏங்க, நான் ஏன் என் குழந்தை மேலே அக்கறை இருக்கிற மாதிரின்னு காட்டிக்கணும்? அது என் குழந்தை. ஓப்பனாக சொல்கிறேங்க, லில்லியை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் என் லைஃப்குள்ளே வந்தீங்க. சாரி, நான் உங்கள் லைஃபுக்குள்ளே வந்தேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டாங்க, நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்க, கிடையாது. நான் ஏன் இப்படி புலம்புறேன்னு எனக்கே தெரியாதுங்க, எனக்கே தெரில. ஆனால் ஒன்று, நீங்கள் 2 பேர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க. இது பாரு, எனக்கு என் குழந்தை தவிர யார் பற்றியோ யோசிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முடியாது. எனக்காகயா? இல்லை, எனக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மையாக சொல்லிட்டேனே. என்னை முதல்ல எங்கே பார்த்த என்ன ஞாபகம் இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை என்னோட உன்னால் வாழ முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் யாருன்னே கூட தெரியாது. ஆனால் நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம். எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். நான் உங்களை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேனே. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்து. நான் உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், எங்களை வாழ விடு. வாழ விடுங்களா?
வண்டியில் ஏறு. போயா யோ. மைக்கேல், வண்டியில் ஏறு, பேசிக்கலாம். நான் நினைப்பேன் நான் உங்களோட நான் ஏறுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். போடா. வண்டியில் ஏறுன்னு சொல்கிறேன்ல. பார்த்து. தாள் தான் பேர் காப்பதுக்காக என்ன வேணா பண்ணுவான். அந்த ஆள் கூட சேர்ந்து சின்சாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லடா. யாரா அவன்? எவ்வளோ நாளா நடக்குது இது? இதுதான் லில்லி, இது ராணி. ஆனால் அது லவ்வே செட் ஆகலண்ணே. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. பேசாம போய் செத்துடலான் இருக்கேண்ணே. குழந்தைலாம் டென்ஷன். இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அவங்க அப்பா தான் எனக்கு பிரச்சனையே. சொல்லிட்டல, அண்ணன் பார்த்து போயிரு. யாரா அவங்க அப்பா? யோ, தூக்கிட்டியா இல்லையா? சொல்லியா, தூக்கிட்டியா இல்லையா? முதல்ல உண்மையை சொல்லு. அதான் முடியாது. தூக்குனியா இல்லையா? உனக்கு அவங்களை எப்படி தெரியும்? யோ, தூக்குனியா இல்லையா? இதை பாரு, மரியாதையாக சொல்லு, என்ன ஆச்சு? அந்த ஆள் பேர் என்னன்னு சொன்ன? பேர் வந்து சமந்தம்னு நினைக்கிறேன். டேய், அவன் என்ன வேலை செய்றான்னு சொன்ன? அது ஏதோ போஸ்ட்மேனா?
என்னாச்சு? எதுக்கே இவங்களை இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னையா கேஸ்? பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காங்க. எனக்கு அப்பாவிங்க இல்லை சார், அடப்பாவிங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த மூஞ்சூர் மண்டையன் வாய்ப்புள்ள பிளேட பண்ணி என் வயிற்றுல தூக்கிட்டேன் சார். தொடச்சிட்டேன். இவனை கை கெடுக்க அடிக்கிறேன். வாயை திறந்து ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டேன் சார். என்னன்னு கேளுங்க. பேர் என்னடா? டேய், பேர் என்னடா? கண்ணாடியை கழட்டுறா. டேய், கண்ணாடியை கழட்டுறா. என்ன அது எருமை மாடு மாதிரி நிக்கிறான்? அதான் சொன்னேன். ஐயா, நீயே பாத்துக்க இந்த கேஸ. நான் பார்த்துருப்பீங்க. உங்களால முடியலன்னா எனக்கு தானே ஒப்பிடுப்பீங்க. போலீஸ்காரன் தூக்க முடியாதா? போலீஸ் தானே சொன்னேன், தூக்க முடியாதுன்னு சொல்லலையே. தூக்கிடு இரு. ஆனா இல்லை இவனை வேற மாதிரி தான் செய்யணும். இப்போ பாரு, தூக்குறேன் பாரு. ஏன் என்ன சார் மூட் அவுட்டாக இருக்கீங்க? வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனை. நெஞ்ச கூட்டுக்குள்ள ஒரு உருண்டை மாதிரி கிடந்து ரோல் அடிச்சு விளையாடு. அதாவது ஒழுக்கமாக ஒரு மனுஷன் இருந்தான்னா கடவுளுக்கு கூட போய் ஒழுக்கம் செதறிட்டா இந்த வந்துருச்சு. சொல்ல கண்ணா, நீங்கள் கேட்ட மாதிரி நான் கேஷே கொடுத்துட்றேன் சார். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். நான் அக்கௌண்ட் நம்பர் அடிச்சு விடுறேன், நீ உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருப்பா. ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது சார். உங்களை நேரில் மீட் பண்ணி சாரி வரை கேட்கணும். எது சாரி கேட்கணுமா? எதுக்கு? ஹேய், நான் அன்னைக்கே மறந்துட்டப்பா. திஸ் ஆல் ஹியூமன் நேச்சர், யூ நோ. இந்த பார், அடி வாங்காத அக்கிஸ்டும் திட்டு வாங்காத போலீஸ் இந்த உலகத்தில் எங்கேயா இருக்கானா? அதை விட்டு லொக்கேஷன் மேப் அனுப்பிட்டு நான் உடனே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஐ கடவுள், அன்னைக்கே உனக்கு நான் வார்னிங் கொடுத்தேன். என் கோரிக்கை நீ ஏற்று கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என் கைக்கு வர வச்சிட்டியே. ஐ லவ் யூ. லட்சக்கணக்கில் பணம் தர போகிறாங்க, ஆனால் இப்படி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஒன்று கண்ணியோடு இருக்கான், இல்லாட்டி தண்ணியோடு இருக்கான். வணக்கம் தம்பி. உட்காருங்க. தம்பி அட உட்காருங்க சார். உட்காரதுக்கா வந்தேன், காசு வாங்க வந்தேன். பொட்டியை திறந்து கொடுங்க, கிளம்பிடுறேன். ஏன் சார் கிளம்புறீங்க? அதுவும் கஷ்டம் தானே, ரோடாக அழிஞ்சு அதுவும் அந்த காக்கி சட்டை மாட்டிக்கிட்டு. கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆமாம், ராணி இந்த ஊரில் படித்தாங்க? நெய்வேலி. நெய்வேலியா? நெய்வேலி எங்க? அதான் அந்த பிக் பஸார் ஸ்ட்ரீட்டு. அடா 350 வருஷமாக ஒரு வாதாரசமாக இருக்கும்ல. அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா உங்களை மலையாள ஐயர் கடை அங்கே தான். படித்த ஸ்கூலு எந்த ஸ்கூலு? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் இருக்கிறது 2 ஸ்கூல் தான். ஒன்று சேகரடாட்டு, ஒன்று மூகாம்பிங்க. மூகாம்பியா பொண்ணோட நிம்ம அப்படின்னா அங்கே தான். சரி, அதெல்லாம் விடுங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க? முல்லை. அது நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு. தம்பி, முல்லை ஆஸ்பத்திரிக்கு ஓனர் அவர் தான், டாக்டர் அவர் தான். பிஸியாக இருப்பார். பெஸ்ட்டு வந்துடுறேன். ஐயோ, குட்டு உடஞ்சி நட்டு கலந்துக்குமே. என்ன எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறேன். பிஸியாக இருக்காரு. ஆமாம், என்ன ராசி நீங்கள்? கடகராசி, ரேவதி நட்சத்திரம். அதெல்லாம் இப்போ எதுக்கு தம்பி? பொட்டி திறந்து பணத்தை கொடுங்க, கிளம்பிடுறேன். என்ன அவசரமாமா? சாரி, உங்கள் மாமன் கூப்பிட்டா பிடிக்காதுல்ல? இவ்வளவு தூரம் வந்துருச்சு, கூப்பிடுங்க. ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கலையே. அப்போ கூப்பிடாதீங்க. டேய், போலீஸ்காரெலாம் மாமான்னு சொன்னால் பிடிக்காதுடா. மூஞ்சி எத்தனை நாளாக ராணியை தெரியும்?
ஏவாச்சியா ஏயா போலீஸ் ஸ்டேஷனில் நீ ஒரு அக்யூஸ்டுன்னு அட்வான்டேஜ் எடுத்து நான் அடித்தா ஏன்டா இப்படி உடம்பு முழுக்க பொத்தலை போட்டு விட்டேன். சரி சரி விடு. ஏன்டா தாடி அடிக்கும் பொழுது உதட்ட திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அடிச்சிருப்பேனா? ஒரு வயசு வித்தியாசம்னா உன் உடம்பு முழுக்க ஏறி விளையாட்டியலடா. இப்போ எது வேலை செய்யுது எது வேலை செய்யலன்னு தெரியல. சரி தம்பி, உங்கள்கிட்ட இனிமேல் எதுவுமே நான் மறைக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. 60 லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்கு தேவையில்லை, வெறும் 40 லட்ச ரூபா இருந்தால் போதும். நான் என் சொந்த செலவுக்கு 20 லட்ச ரூபா இருந்தால் வசதியாக இருக்குமேனு ஆட் பண்ணி விட்டேன். இப்போ 40 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் ஏற்பாடு பண்ணால் போதும். பொண்ணு என்னடானா பிராத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா போலீஸ்காரனா இருக்க. அவன் என்னடா என் வீட்டுக்குள்ளே பூந்து ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் நான் தான் அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. இதில் உனக்கு 30-40 லட்சம் கேட்குதா? என்ன அடுத்த ரவுண்டு தாங்க மாட்டேன். ஆமாம், என்னுடைய ப்ராப்ளம் மட்டும் அப்படி இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா தரும். என் சொந்த காசை நான் தரேன். நீங்கள் ஜஸ்ட் 35 லட்ச ரூபா மட்டும் தந்தா போதும். ஃபோன் வருது. ஏய், ஏன் ஃபோன் எடுக்கிறதுக்கு என்னையே பயமுறுத்துறீங்க? சார் நான் ராணி பேசுறேன் சார். லில்லிக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு சார். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டேன் சார். டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க சார். லில்லிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சார். நீங்க ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வந்துருங்க. என்னையா சாருங்கிறா? ஆமாம் சார் தான். நீங்கள் அறிவு பத்தாமல் அப்பான்னு நினச்சிக்கிட்டா நான் எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? அதுவும் முக்கியம் தம்பி. ஆஸ்பத்திரியில் குழந்தை இருக்கு, நான் போய் ஆகணும். நான் போகலன்னா அந்த குழந்தை செத்துரும் தம்பி. என்னை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். குழந்தையோட உயிரை நான் பார்த்துக்கிறேன். எங்கள் 2 பேரும் ஒன்று பார்த்துப்பாங்க. பணத்துக்குண்ணா நான் அடுத்த நாள் தாங்க மாட்டேன் சொல்லியிருக்கேன். கை வச்சாத தம்பி. மைக்கேல் வார், அவசரப்பட்டு போகாத. டேய், நான் வந்தா தாண்டா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும். டேய் மைக்கேல், நான் வந்தா தாண்டா குழந்தைய காப்பாற்ற முடியும். எங்கே அங்கே இருக்காங்க, வாங்க. அந்த பக்கம் என்னாச்சு சார்? அவளுக்கு உடம்பு முடியலன்னு இங்க வந்து டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க சார். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, என்ன பண்றதுன்னு தெரியல சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிய மாட்டேன். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? சார், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, இம்மீடியட்டா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் சார். சார், இல்லைன்னா போன் மேரோ டீகே ஆயிடும். டாக்டர் சார், இம்மீடியட்டா ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க. சரி டாக்டர். சரி சரி, பதட்டப்படாதீங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பேஷண்ட் நேம் சொல்லுங்க. லில்லி. பேஷண்ட்டுடைய ஃபாதர் நேம் சொல்லுங்க. மைக்கேல். தப்பா சொல்லாதப்பா, சம்பந்தம். ஃபாதருடைய ஏஜ் சொல்லுங்க. 59. அட்வான்ஸ் 10 lakhs பண்ணிடுங்க. 10 லட்சம். சொல்கிறா. பார்த்தேன், சொன்னதில் உண்மைதான். குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்கு. ஆப்ரேஷனுக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க. சொல்லு, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. வந்துடுறோம்.
என்னது மூஞ்சி எல்லாம்? அங்கிள் வர வழியில் கீழே விட்டார். அடங்குய்யால. ஆமாம் சார், கீழே விழுந்துட்டேன். எங்கள் ஊரில் பனங்கா மண்டைன்னு ஒருத்தன். மண்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதான் அந்த பேர். பயலுக்கு படிப்பு வரல, சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு பெருசாக பணமோ அறிவோ இல்லை. ஆனால் பையனுக்கு நல்ல சிரித்த கலையான முகம். யார் என்ன சொன்னாலும் கோச்சிக்க மாட்டான், கோச்சிக்கிட்டாலும் அதை வெளில காட்ட மாட்டான். அதான் அந்த விஷயத்தில் பையன் கில்லி. அந்த குணம்தான் அவன் வாழ்க்கையை மாற்றுச்சு. பெரிய பெரிய மனுஷன் கூட சகவாசம், அங்கேயும் சிரிச்ச மூஞ்சி. என்ன வேலை செஞ்சாலும் சிரிச்ச மூஞ்சி, என்ன வேலை சொன்னாலும் சிரிச்ச மூஞ்சி. அதான் அவன் இமேஜ். அந்த இமேஜ் தான் தன் லைஃப்பை மாற்றுன்னு அவன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். போன இடத்துல நல்லா தண்ணி ஜாலி போதையில் பொண்ணுங்களை வர சொல்லி கொஞ்சம் ஜல்சாவாக இருந்திருக்காங்க. இவனும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏடா கூடமாக இருந்திருக்கான். போதை இறங்குற வரைக்கும் டூர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே கூட வந்த ஃப்ரெண்டு இவன் ஜல்சா பண்ண ஃபோட்டோ வச்சு மிரட்டியிருக்கான், பணத்தை கொடுன்ட்டு. இவன் பதறிட்டான். இத்தனை வருஷம் கட்டி காத்த பேரு, சிரிச்ச முகத்தோட நல்லவன்ட்டு ஒருத்தன் பணத்தை கேட்டு மிரட்டுறான். பணம் போகிறது பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஒருத்தன் மிரட்டுறான், நாளைக்கு இவனை பார்த்து இன்னொருத்தன் மிரட்டுவான். அப்புறம் வாழ்க்கை பூரா இது மாதிரி மிரட்டுறவங்களுக்கு பணம் கொடுத்து சமாளிக்கிறதே இல்லை, வேலையை போயிடும். இவர் பொதுப்பணித்துறை அமைச்சரா இல்லை போதைத்துறை அமைச்சரா? அப்போலேருந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அந்த டூர் போனானே கேரளா ஃப்ரெண்டு, அவனும் இப்போ இல்லை. அப்புறம் அந்த இமேஜ் அவனை வட்டமாக்கி மாவட்டமாக்கி கவுன்சிலர் ஆக்கி 4 தடவை எம்எல்ஏ ஆக்கி இப்போதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்டர் ஆனா. அப்படி இருக்கிறவன் தான் இமேஜை காவந்து பண்ணுறதுக்கு இதுதான்ட்டு இல்லை, என்ன வேணா பண்ணுவான். அப்படி இருக்கிறப்போ பொசுக்குன்னு ஒரு நாள் நீ வந்து, நான் என்னைக்கோ குடிபோதையில் பண்ண தப்பு இப்போ குழந்தையா உருவாயிருக்குன்னு சொன்னா அவன் இமேஜ் எவ்வளோ பாதிச்சிடும். விட்டுருவானா? அப்போ அந்த இமேஜை பாதுகாக்க அவன் என்ன வேணா பண்ணலாம்ல. இவர் எதை நோக்கி போயிட்டு இருக்காரு தெரியல. காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? என்ன பண்ணலாம்? இப்படி யோசி. இந்த மேட்ரை எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட ப்ரெஸ்ஸுக்கு போகாமல் இப்படி என் கூட உட்காந்து டீல் பேசுறது, அப்போ என் இமேஜ் சேஃப் தான்ல? ஆமாங்கய்யா. சேஃப் தான். எவ்வளோ கேட்ட? 35 + 5 3 கோடி. கொடுத்துரு. சரிங்க. என்னது கேட்ட உடனே 3 கோடி? ஸ்டேட்டஸை காப்பாற்றுறதுக்கு தரவாரியாக புட்டி வச்சிருப்பாங்க இருக்கு. எங்கிட்ட கிடைச்சிருச்சா? குழந்தைய பார்க்கலாமா? பார்க்கலாமே. 3 கோடி கைக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு, இல்லை மொத்தத்தையும் எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப நன்றி சார். குழந்தை வளர்ந்து விவரம் தெரிஞ்ச உடனே அப்பா யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. என்னம்மா நீ இந்த காலத்து குழந்தைங்க வீடியோ கால் போட்டு கூட நான் பேசுகிறேன்னு சொன்னேன். என்ன அப்புறாணியாக இருக்கே. ஆமாம் இல்லை, அப்போ என்ன சொல்கிறது? அப்பா செத்துட்டான்னு சொல்லுமா?